தமிழ் அனிமினேஷன் நண்பர்களே, ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். இன்னைக்கு ஒன் பீஸ் எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கறதுக்காக ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டோரியோட கதாநாயகர்களான ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ், அதாவது லூஃபி, ஜோரோ அண்ட் நாமி 3 பேரும் கிராண்ட் லைனில் போகிறதுக்கு நமக்கு போட் இருந்தால் பத்தாது, பெரிய கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் தான் சிரப் வில்லேஜ். ஸோ இந்த சிரப் வில்லேஜில் தான் நம்ம ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸோட துப்பாக்கி சுடும் வீரரை சேர்த்துக்க போகிறாங்க. ஸோ அவர் யார், எப்படி சேர்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக எபிசோட் 9ல் ஊசாப் கயா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கயாவோட மாளிகைக்கு லூஃபி, ஜோரோ, நாமி அண்ட் அந்த 3 குட்டி கொஞ்சம் எல்லோரும் ஒன்றா போயிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது கயா கேட்குறா லூஃபியை பார்த்து, யார் நீ, ஊசாப்போட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஊசாப் இல்லை அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். அதுக்கு லூஃபி என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே வந்தது உன்னை பார்க்குறதுக்காக தான், உன்னால் எனக்கு கப்பலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட பேசி ஒரு கப்பலை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக சொல்கிறான். ஒரு கப்பலோட விலை என்ன இருக்கும், அதை யாராவது ஃப்ரீயாக தருவாங்களா, இல்லை யார்கிட்டையாவது போய் நம்மளால் அப்படி கேட்க முடியுமா? பட் நம்ம லூஃபி அதை கேட்பான், ஏன்னா அவன் தான் லூஃபி. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக அந்த பட்லர் வரான். கண்ணாடியை ரைட் ஹேண்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் வித்தியாசமாக அப்படியே நடந்து வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஊசாப்பை பார்த்து, நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ திரும்ப இங்கே வந்துட்டுருக்க, என்ன உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம கயா உள்ளே பூந்து, இல்லை நீங்கள் ஊசாப்பை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த பட்லரோட பேர் கிளாகடோர். அவனை பார்த்தாலே நமக்கு ஒரு டவுட் வரும், என்ன இவன் நாலு வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வர மாதிரி தான் வருவான். ஸோ அவன் ஊசாப்பை திட்டிகிட்டு இருக்கானே, இந்த மாதிரி வரக்கூடாது, நீ எதுக்காக கயா கிட்டே பேசிகிட்டு இருக்க, அவளோட பணத்துக்காக பேசுறியா, அவளை ஏமாற்றி அவகிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போட ட்ரீட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஊசாப்பை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அத்தோடு நிற்காம, உன் அப்பாவை பற்றி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் கூட ஏதோ பைரட்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான் போலையே, ஸோ ஒரு மோசமான பைரட்டுக்கு பிறந்த மோசமான பையன் நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறான். ஸோ இதில் ரொம்ப ஊசாப் காண்டா வரான். இல்லை நீ இந்த மாதிரி பேசாத, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கயா தடுக்க ட்ரை பண்ணுறா. பட் அவன் கிளாகடோர் என்ன பண்ணுறான்னா ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருந்ததில் செம்ம காண்டான ஊசாப் என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு வாயிலே ஒரு குத்துறான். கயா இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறா. அண்டு கீழே விழுந்த கிளாகடோர் எந்திரிச்சு நின்று இன்னும் ஊசாப்பை கோவப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறான். ஏன் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இந்த இடத்துலேருந்து ஊசாப் என்ன பண்ணுறான்னா கோவமாக போயிடறான். ஏன்னா கயாவும் ஊசாப் கிளாகடோரை அடித்தது பிடிக்கல. ஸோ அவளும் திட்ட, 2 பேரும் சேர்ந்து மாற்றி திட்டினதில் டென்ஷனான ஊசாப் அண்ட் அவங்க அப்பாவை பற்றி பேசினதே அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு பெரிய ஹீரோ மாதிரி, தப்பாக பேசுகிறத ஏற்றுக்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து ஊசாப் கிளம்பி போயிடறான். இதை பார்த்து கோவமாக லூஃபி என்ன பண்ணுறான்னா, அந்த கிளாகடோர் அடிக்க போகிறான். பட் ஜோரோ விடலை, லூஃபியை தடுத்து நிறுத்திடுறான். இது நமக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, இதெல்லாம் நம்ம தலையிட தேவையில்லை. அடுத்த சீனில் கயா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட கிளாகடோர் சாப்பாடு கொண்டு கொடுக்குறான். பட் கயா இல்லை எனக்கு வேணாம், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்னா, இந்த இடத்துல தான் நமக்கு கிளாகடோர் யார், கயாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருந்த கிளாகடோர் அங்கேருந்து துரத்தி விடப்பட்டு அங்கேருந்து மக்களால் அடித்து செம்மையாக அடித்து இவனை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவன் உயிருக்கு போராடிட்டு கரெக்டாக அந்த கயாவோட வீட்டு கேட்டு முன்னாடி மயங்கி விழுறான். அவனை கயாவோட அப்பா தான் காப்பாற்றி சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளில் கயாவோட அப்பா அம்மாவில் இறந்து போகிறாங்க. அதுக்கடுத்து கயாவை பார்த்துக்கிற பொறுப்பு இவனுக்கு வருது. கயாவோட அப்பா இவனை காப்பாற்றினதுனால அந்த நன்றி விசுவாசத்தை அவங்க அப்பாவுக்கு காமிச்சதுக்கு அப்புறமா இப்போ கயாவுக்கு காட்டிகிட்டு இருக்கிறதா அவன் சொல்கிறான். ஸோ இதனால் கயாவை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஊசாப்போட பேச வேணாம், ஊசாப்பை நம்ம வீட்டுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிளாகடோர் சொல்கிறான். ஸோ இப்போ அடுத்து என்ன சீன் பார்த்தீங்கன்னாக்கா, லூஃபியையும் காணும், ஊசாப்பையும் காணும். ஸோ 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னா, ஊசாப் ரொம்ப கோவத்தில் போயிட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான், ஒரு மலை மேலே உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல லூஃபி போயிட்டு ஊசாப் கிட்டே பேசுகிறான். இல்லை உங்கள் அப்பாவை தான் எனக்கு தெரியுமே, அவர் அவங்க சொன்ன மாதிரினால ரொம்ப நல்லவர் அண்டு ரொம்ப வீரமானவர் அப்படின்ற மாதிரி லூஃபி ஊசாப்பை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த டைமில் தூரத்தில் யாரும் நடந்து வரதை பார்த்துட்டு, இது அந்த கிளாகடோர் தானே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்ல, ஊசாப்பை பார்த்துட்டு ஆமாம் அவனுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் நமக்கு போன எபிசோடோட எண்டில் ஒருத்தன் வித்தியாசமாக நடந்து வந்துட்டு இருந்தால 3 வாக்கு போட்டுட்டு அவனை காட்டுறாங்க. அந்த கிளாகடோரும் ஜாங்கோ அப்படின்ற அந்த வித்தியாசமான 2 பேரும் ஓரமாக
நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதை மலை மேலே இருந்து லூஃபி அண்ட் ஊசாப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. கிளாகடோர்ன்றவன் வந்து சாதாரண ஆளே கிடையாதுங்க. அவன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மோசமான கடற்கொள்ளையனாக இருந்திருக்கான். அதுவும் அவனுக்குன்ட்டு ஒரு தனி குரூ இருந்திருக்கு. ஓகேங்களா, பயங்கரமான ஒரு பைரட்டாக இருந்திருக்கான். அப்படி இருந்தவன் என்ன ஆச்சுன்னா, அவனை மெரைன்ஸ் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்க கூட இருந்த ஒருத்தனை, இந்த கூட இருக்க இந்த ஜாங்கோவை வச்சு ஒருத்தனை வந்து டூப்ளிகேட் பண்ணி அவனை கூறுன்னு சொல்லி போட்டு தள்ள வச்சிருக்கான். ஸோ இவனோட டெத்தை அவன் வந்து ஃபேக் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இருக்கிறதுலே பணக்கார வீடாக பார்த்து கயாவோட வீட்டை வந்து பக்காவாக பிளான் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்க அப்பா அம்மாவை போட்டு தள்ளிட்டு கயாவுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறமா அவளையும் கொண்டுட்டு அந்த மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கான் இந்த கிளாகடோர் என்கிற கூரம். இதை பற்றியெல்லாம் அந்த ஜாங்கோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜாங்கோ எதுக்கு வந்திருக்கான்னா, கயாவை வந்து ஊரில் ஒரு பெரிய கலவரம் மாதிரி பண்ணி கயாவை போட்டு தள்ள வச்சுட்டு, அப்படி போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி இந்த ஜாங்கோன்றவன் ஹிப்னாட்டிஸ்ட். ஸோ அவனை வச்சு கயாவை ஹிப்னாட்டிசம் பண்ணி அந்த மொத்த சொத்தையும் கூரோவோட பேரில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கயாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாகடோர் அந்த ஜாங்கோ வர வச்சுருக்கான். வந்தது ஜாங்கோ மட்டும் இல்லை, அவனோட மொத்த பழைய குரூவும் கடலில் கொஞ்சம் தூரத்தில், அதாவது கரையிலேருந்து பார்த்தா தெரியாத தூரத்தில் கப்பலில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ சிக்னல் கொடுத்தோடனே அந்த மொத்த குரூவும் இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கயாவை வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி கூரோவுக்கு மொத்த சொத்தை எழுதி கொடுத்துட்டு கயாவையும் போட்டு தள்ளுறது தான் இப்போதைக்கு இந்த பிளான். இந்த பிளானை எல்லாத்தை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மேலே இருந்த லூஃபி அண்ட் ஊசாப் இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே லூஃபி என்ன பண்ணுறான், அவனுக்கு தான் தெரியல. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், நேராக எந்திரிச்சு நின்று கத்துறான், கயாவுக்கு எந்த ஆபத்தையும் நான் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கத்த. இதை பார்த்த கூரோ டென்ஷன் ஆகிடுறான். ஸோ ஜாங்கோவை வச்சு ஹிப்னாட்டிசம் பண்ணுறான். லூஃபி வந்து மலை மேலே நின்று பேசிகிட்டு இருக்கான். கீழே இருக்க இந்த ஜாங்கோ என்ன பண்ணுறான், ஒரு ரிங்கை எடுத்து ஆட்டி 1 2 3 சொல்லுவேன் நீ தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லி அவனை ஹிப்னாட்டிசம் பண்ணுறான். அப்படி ஹிப்னாட்டிசம் பண்ண உடனே லூஃபி அந்த மலை மேலே நின்றுட்டு இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டான். தூங்கின மீனிக்கே கீழே விழுந்து அங்கேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்து டமால்னு மண்டை உள்ளே போய் தாறுமாறாக படுத்து கிடறான். ஸோ அவனை பார்த்த உடனே கிளாகடோரும் ஜாங்கோவும் அவன் செத்துருவான். அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தவன் வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவன் செத்துருவான். ஊசாப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோ கேட்குறான். அதுக்கு வந்து கிளாகடோர் என்ன சொல்கிறான்னா, அவன் சொல்கிற இந்த ஊரில் இருக்கிற எவனும் ஒரு பயம் மதிக்க மாட்டான், அவன் போய் சொல்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால் அவனை பற்றி பெருசாக எடுத்துக்க தேவையில்லவா, நம்ம போய் பிளானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல டு பி கண்டினியூ போட்டு எபிசோட முடிச்சிருக்காங்க, இந்த 10வது எபிசோட. ஸோ அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு பெரிய கலவரம் இருக்க போது, அந்த ஊரில் கலவரம் நடந்து அந்த கையாவை போட்டு தள்ள போகிறாங்க. இதை வந்து எப்படி ஊசாப் தடுக்க போகிறான், ஏன்னா ஊசாப் சொல்கிறது அந்த ஊரில் இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க, அவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவன் உண்மையாகவே கடற்கொள்ளையர்கள் ஊருக்குள்ளே வர போகிறாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து, நீங்கள்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடணும் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் ஒரு பையன் ஓட மாட்டான். அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, இதெல்லாம் எப்படி ஊசாப் சமாளிக்க போகிறான் அப்படின்றத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த எபிசோட் வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி அந்த எபிசோடை பார்க்கலாம். அப்படி சீக்கிரம் நிறைய கண்டென்ட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா.